الله الرحمن الرحيم. الحمد لله وحده، الصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال الله تعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يسألونك عن الأنفال، قل الأنفال لله والرسول فاتقوا الله وأصلحوا ذات بينكم وأطيعوا الله ورسوله إن كنتم مؤمنين. إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون. الذين يقيمون الصلاة ومما رزقناهم ينفقون أولئك هم المؤمنون حقا لهم درجات عند ربهم ومغفرة ورزق كريم. சதகல்லாஹுல் அதீம். அல்ஹம்துலில்லா. குர்ஆனுடைய 7 சூறாக்கள் படித்ததுக்கு பின்னால் முஸ்ஹஃபுடைய வரிசையில் 8வது சூரா சூரத்துல் அன்ஃபால். இந்த சூரா மதனியத்தான சூறாக்களில் ஒன்றாகும். இந்த சூறாவில் 75 ஆயத்துக்கள் உள்ளடங்கியுள்ளன. கலிமாக்கள் என்ற வரிசையில் கிட்டத்தட்ட 1234 கலிமாக்களும், ஹர்ஃபுகள் அதாவது எழுத்துக்கள் 5349 கிட்டத்தட்ட ஹர்ஃபுகளும் உள்ளது. அல்லாஹ் லஃப்லுல் ஜலாலா, அல்லாஹுடைய பேர் 88 தடவை மீட்டி கொண்டு வரப்பட்டுள்ளது. 75 ஆயத்துக்களில் 88 தடவை அல்லாஹுடைய பேர் வந்துள்ளது. இந்த சூறாவுடைய விசேஷ தன்மைகளில் ஒன்றுதான் குர்ஆனிலே அத்வலு சூரா, அதாவது 7 பெரும் சூறாக்கள் உள்ளன, பெரிய சூறாக்கள் என்ற வரிசையில் முதலாவது சூரத்துல் பக்ரா, அதுக்கு பின்னால ஆல இம்ரான், 3வது சூரத்துல் நிசா, 4வது சூரத்துல் மாஇதா, 5வது சூரத்துல் அன்ஆம், 6வது சூரத்துல் அராஃப், 7வது சூரத்துல் தௌபா. இந்த சூறாக்களுக்கு நடுவில், அராஃபுக்கும் தௌபாவுக்கும் நடுவில் இந்த சூரா வந்துள்ளது. அதாவது மசானி என்று 30 சூறாக்கள் குர்ஆனிலே வந்த சூறாக்களில் ஒரு சூறாவாகும் இந்த சூரா. இந்த சூரா சூரத்துல் அன்ஃபால் என்று இந்த சூறாவில் 2 தடவைகள் அல்லாஹு தாலா அன்ஃபால் என்ற வார்த்தையை பாவிக்கிறான். அதனால் தான் சூரத்துல் அன்ஃபால் என்பதாக இந்த சூறாவுக்கு சொல்லப்படும். இன்னும் விசேஷ தன்மைதான், அன்ஃபால் என்பது இந்த சூறாவில் மட்டும்தான் இந்த வார்த்தை வருகிறது. அல்லாஹு தாலா ஆரம்பத்திலே சொல்கிறான், எஸ்அலூனக அனில் அன்ஃபால், அன்ஃபாலை தொட்டு உங்கள்கிட்ட அவர்கள் கேட்கிறார்கள். குலில் அன்ஃபாலு லில்லாஹி வர்ரசூல், அன்ஃபால்னா நீங்கள் சொல்லுங்க அது அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் தான் என்பதாக நீங்கள் அதை சொல்லுங்க. அந்த யுத்தத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களுடைய விடயங்களை பற்றி அல்லாஹ் இந்த சூறாவில் பேசுகிறான். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் அன்ஃபால மக்ரிபிலே ஓதுவார்கள் என்பதாக. இமாம் சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தன்னுடைய உஸ்தாத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, இந்த சூராவுக்கு சூரத்துல் அன்ஃபாலுக்கு சூரத்துல் பத்ர் என்பதாக இன்னொரு பேரும் சொல்லலாம். ஏனென்றால் அல்லாஹு தாலா அதிகமான விடயங்கள், பத்ருடைய விடயங்களை இந்த சூறாவில் சொல்கிறான் என்பதாக அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மாணவர் சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு சொல்வார்கள் என்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். இந்த சூறாவுடைய அடுத்த விசேஷமான தன்மைகள் தான் அல்லாஹ் முஃமின்களுடைய சிஃபாத்துக்களை இந்த சூறாவில் பேசுகிறான். முஃமின்கள் என்றால் எவ்வாறு இருப்பார்கள், அவர்களுடைய சிஃபாத்துக்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹ்,
அல்லாஹுடைய பேர் ஞாபகப்படுத்தப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். நாங்கள் அதனால் தான் குர்ஆனிலே அல்லாஹுடைய பேர் எத்தனை தடவை வருகிறது, 2600க்கும் அதிகமான பேர்கள் வருகிறது. ஒவ்வொரு சூறாவிலும் இத்தனை தடவை, இந்த சூறாவில் 88 தடவை என்பதாக நாங்கள் சொல்லுவது ஏன்? அல்லாஹ் இந்த ஆயத்திலே சொல்கிறான், இதா துக்கிரல்லாஹ், அல்லாஹுடைய பேர் ஞாபகப்படுத்தப்பட்டால் முஃமின்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கும். அதாவது குர்ஆனுடைய 2000க்கும் அதிகமான பேர்கள் கேட்டால், அல்லாஹ்வுடைய பேர் கேட்டால் முஃமின்களுக்கு நடுநடுங்கும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அதனால் தான் ஒவ்வொரு அல்லாஹ் எத்தனை தடவை என்பதாகவும் நாங்கள் சொல்கிறோம். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, இன்னும் இந்த குர்ஆன் ஓதப்பட்டால் அவர்களுக்கு ஜாதத்துஹும் ஈமானா, ஈமான் அவர்களுக்கு அதிகரிக்கும் என்பதாக சொல்கிறான். இன்னும் அவர்கள் அல்லதீன யுகீமூனஸ் ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டுவார்கள், முஃமின்களுடைய சிஃபாத். வ மிம்மா ரஸக்னாஹும் யூன்ஃபிகூன், இன்னும் அவர்கள் அல்லாஹ் கொடுத்த செல்வத்திலிருந்து இன்ஃபாக் செய்வார்கள். உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, அவர்கள் தான் உண்மையான முஃமின்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அவர்களுக்கு தரஜாத்துக்கள் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் அல்லாஹு தஆலா பத்ரிலே அந்த முஃமின்கள் சஹாபாக்களுக்கு செய்த உதவிகளை பற்றியும் பேசுகிறான். முதலாவது, நாங்கள் அவர்களுக்கு துஆக்களை கபூல் செய்தோம், அவர்கள் என்ன கேட்டாலும் அவர்கள் கொடுத்தோம். ஃபஸ்தஜாப லகும் அன்னி முமித்துகும், இஸ்திஜாபு துஆ, துஆவை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். இன்னும் அந்த யுத்த காலத்தில் அவர்களுக்கு இது யுகஷீகுமுன் நுஆஸ அமனதன், சிறு தூக்கத்தை அவர்களுக்கு கொடுத்தோம். இன்னும் யுனஸ்ஸிலு அலைக்கும் மினஸ் ஸமாஇ மாஆ, தண்ணீரை அவர்களுக்கு நாங்கள் கொடுத்தோம். இன்னும் அவர்களுக்கு அந்த யுத்த காலத்திலே தண்ணீரை கொடுத்தோம். இன்னும் அவர்களுக்கு வலியர்பித அலா குலூபிக்கும், அவருடைய உள்ளங்களை நாங்கள் தரிப்படுத்தினோம். ஒய்சப்பித பிஹில் அக்தாம், இன்னும் அவருடைய கால்களை நாங்கள் தரிப்படுத்தினோம், அவருடைய உள்ளங்களை நாங்கள் தொடர்பு படுத்தினோம் என்பதாக அல்லாஹு தாலா இங்கு சொல்கிறான். அதாவது பத்ரிலே முஸ்தஜாபு துஆ, சிறு தூக்கம், நுசூலுல் மா லியர்பித அலா குலூபிஹிம், உள்ளங்களுக்குரிய அந்த ஒற்றுமை தன்மை. இன்னும் அல்லாஹு தாலா அவர்களை அந்த தீனிலே நிலைப்படுத்தினான். இன்னும் அல்லாஹ் அவர்களுடன் இருக்கிறான் என்பதாக சொன்னான். அன்னி மஅகும் ஃபஸப்பித்துல் லதீன ஆமனு என்பதாக. இன்னும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு, அந்த காஃபிர்களுக்கு இவர்களுடைய இதால் ஒரு பயத்தை போட்டான், இவர்கள் பயங்கரமானவர்கள் என்பதாக 7 விடயங்களை பற்றி அல்லாஹ் இந்த சூறாவில் பேசுகிறான். இன்னும் இந்த சூறாவுடைய விசேஷ தன்மைகள் ஒன்றுதான் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்பதாக 6 இடங்களில் அல்லாஹு தாலா பேசுவான். 6 இடங்களில் முஃமின்கள் என்பதாக கூப்பிடுவான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா லகீதுமுல்லதீன கஃபரு ஸஹ்ஃபன் ஃபலா துவல்லூஹுமுல் அத்பார் என்பதாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு அதீஉல்லாஹ வ ரசூலஹ் என்பதாக 6 இடங்களில் யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஜீபு லில்லாஹி வ லிர்ரசூல், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் தத்தகுல்லாஹ யஜ்அல் லகும் ஃபுர்கானா, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தகூனு அல்லாஹ வ ரசூல் வ தகூனு அமானாதிக்கும் வ அன்தும் தஅலமூன் என்பதாக யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று 6 இடங்களில் அல்லாஹு தஆலா கூப்பிடுகிறான். இன்னும் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காதிசியா போரில் சொன்னார்கள், சூரத்துல் அன்ஃபாலை ஓதுங்கள் என்பதாக சஹாபாக்களுக்கு ஆர்வமூட்டினார்கள். இது தபர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சூரத்துல் அன்ஃபாலுடைய ஃபதாயில் எழுதியுள்ளார்கள். இந்த சூறாவுடைய விசேஷ தன்மைகளில் அல்லாஹ் 1வது ஆயத்திலிருந்து 4வது ஆயத் வரைக்கும் கனீமத், அதாவது யுத்தத்திலிருந்து பொருட்கள் பெறப்பட்டால் என்ன, அது யாருக்கு பங்கு என்ற அந்த சட்டங்களை பற்றி பேசுகிறான். இன்னும் முஃமின்களுடைய சிஃபாத்துக்களை பற்றி பேசுகிறான். 5வது ஆயத்திலிருந்து 19வது ஆயத் வரைக்கும் பத்ருடைய யுத்தத்துடைய அந்த சம்பவத்தை பற்றி பேசுகிறான். 20வது ஆயத்திலிருந்து 29வது ஆயத் வரைக்கும் அல்லாஹுவை இத்தாஅத் செய்வதை கொண்டு ஏவல், அல்லாஹுடைய இத்தாஅத்துடைய ஏவலும் ரசூலை கொண்டு இத்தாஅத் செய்வதுடைய ஏவலையும், இன்னும்
ஹியானத் மோசடி செய்த எச்சரிக்கையும் பற்றி அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான். 30வது ஆயத்திலிருந்து 40வது ஆயத்து வரைக்கும் இஸ்லாத்துக்கு விரோதிகள் செய்யக்கூடிய அந்த மக்கரை பற்றி, அந்த விடயங்களை பற்றி பேசுகிறான். 41வது ஆயத்தில் தௌசீஉல் கனாயிம், கனாயிம்களை பிரித்து கொடுக்கக்கூடிய அந்த விடயங்களை பற்றி பேசுகிறான். இன்னும் 42லிருந்து 49வது வரை காட்டியும் ஷைத்தானுடைய அந்த மக்கர், அவனுடைய அந்த சூழ்ச்சிகளை பற்றி பேசுகிறான். 50வது ஆயத்திலிருந்து 54வது ஆயத்து வரைக்கும் காஃபிர்களுக்குரிய தண்டனை என்ன, இன்னும் யாரெல்லாம் பொய்ப்பிக்கிறார்களோ அவர்களுக்குரிய தண்டனை என்ன, பாவம் என்ன என்பதை பற்றி பேசுகிறான். 55வது ஆயத்திலிருந்து 61வது ஆயத்து வரைக்கும் காஃபிர்களுடைய சிஃபாத்துக்களை பற்றி பேசுகிறான். இன்னும் அவர்களுடைய தன்மைகளை பற்றியும் 62வது ஆயத்திலிருந்து 64வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹும் ரசூலும் போதுமானவர்கள் என்பதாக அல்லாஹுவின் ரசூலையும் பற்றி பேசுகிறான். 65வது ஆயத்திலிருந்து 71வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹு தஆலா அந்த பத்ருடைய கலியத்துல் உஸ்ரா வ இஜாபத்து கனாயிமுல் ஹர்ப் அந்த விடயங்களை பற்றி பேசுகிறான். 72வது ஆயத்திலிருந்து 75வது ஆயத்து வரங்காட்டியும் இஸ்லாத்திலே உள்ளவர்களுடைய பலம் என்ன, இன்னும் யாரெல்லாம் ஹியானத் செய்கிறார்களோ அவர்களுக்குரிய தண்டனை என்பதாக அல்லாஹு தஆலா பேசுகிறான். சூராவுடைய கடைசி துண்டை அல்லாஹ் முடிக்கிறான். இன்னல்லாஹ பிகுல்லி ஷைஇன் அலீம், எல்லாம் அல்லாஹ்க்கு தான் தெரியும் என்பதாக சொல்லி அல்லாஹ் அந்த சூராவை முடிக்கிறான். அதனால் வல்லதீன ஆமனு மின் பஅது வஹாஜரு வஜாஹது மஅகும் ஃபௌலாயிக மின்கும் வஉலுல் அர்ஹாமி பஅதுகும் அவுலா பிபஅதின் ஃபீ கிதாபில்லாஹ் இன்னல்லாஹ பிகுல்லி ஷைஇன் அலீம் என்பதாக இந்த ஆயத்துக்களை அல்லாஹ் முடிக்கிறான். எனவே சூரத்துல் அன்ஃபால் ஒரு முக்கியமான சூரா. இந்த சூறாவை விளங்கி குர்ஆனை ஓதும் போதே நாங்கள் விளங்கியவர்களாக, குர்ஆனுடையவர்களாக மாறுவோம். அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் குர்ஆனுடைய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்னொரு சூறாவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.